இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை காணவும் இந்த நம்பிக்கையின் செய்தியை நாம் கேட்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன். ஏதோ ஒரு காரியம் நம் உள்ளத்தை பாதித்துக் கொண்டே இருக்கிறது. யாரோ செய்த ஒரு செயல் நம் உள்ளத்தில் மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. யாரோ ஒரு மனிதனுடைய செயல் இன்று நமது வாழ்க்கையிலே நிம்மதி இழக்க செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாரோ ஒருவருடைய வாழ்க்கையிலே யாரோ செய்த ஒரு மனிதனுடைய செயல் நிம்மதி இழக்க செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் திருமறை சொல்லுகிறது, நாகும் 1:13 உன்மேல் இருக்கும் அவன் நுகத்தை முறிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்மேல ஒரு பாரம் இருக்குது. நீ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய். யாரோ செய்த பேசின செயல்பட்ட ஒரு காரியம் இன்று உனக்கு பாரமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகத்தை, அவனுடைய நுகத்தை நான் முறிப்பேன், அது உடைத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஜனங்களோடு போராட அழைக்கப்படவில்லை. நமது போராட்டம் எல்லாம் இந்த ஜனங்களோடு இருக்கவே கூடாது. நான் என்னைக்குமே சொல்லுவேன், என்னுடைய பிரசங்கத்திலே நான் சொல்லுவேன், நமது போராட்டங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு தான். அந்த ரங்கத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் முடங்கால் படியிட்டு நாம் கதறுகிற அந்த போராட்டம் வெளியில ஜெயமாய் நமக்கு கொண்டு வர முடியும். அது எப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தீமை படைத்த மக்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மாற்றி அமைக்க முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, தாவீதை காட்டிலும் கோலியாத் எத்தனையோ மடங்கு உயர்ந்த ஒரு மனிதன், பலன் பெற்ற ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருந்தது நிமித்தமாக அவன் மேல் வந்த அந்த நுகத்தை முறித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்த அந்த நுகத்தை முறித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், இந்த கோலியாத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல விதங்களில் பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு நுகம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கடினமான பாதைகள் இன்று நம்மை நிம்மதி இழக்க செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகத்தை நான் முறிப்பேன், அந்த நுகத்தை நான் உடைத்து போடுவேன், அந்த நுகம் இல்லாதபடி நான் மாற்றி போட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா இந்த வார்த்தை சொன்ன ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார். ஏனென்றால் நமது வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக வெளியேற பெற்றது. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கும் அந்த பாரத்தை நான் முறித்து போட போகிறேன். ஒருவர் இந்த காலை நேரத்தில் எதை குறித்தும் நாம் பாரத்தோடு இருக்கிறோம் கர்த்தர் அறிகிறார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாரத்தை மாற்றி எடுத்து போட ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டோடு சம்பவத்தில் போய் ஜெபம் பண்ணலாம், நுகத்திற்காக ஜெபம் பண்ணலாம், பாரத்திற்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நிச்சயமாய் வெளியரங்கமாய் மிகப்பெரிய பதிலை நமக்கு தருவார். நம் சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. உன்மேல் இருக்கும் அவன் நுகத்தை முறிப்பேன் என்று சொன்னீரே. பாரத்தோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய நுகங்கள் உடைக்கப்படட்டும் அப்பா, முறிக்கப்படட்டும் அப்பா. உங்களுடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு தாரும். இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.